Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். Very good evening, very good evening. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல் கிங்டமோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப சூப்பராக படிச்சிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அனிமல் கிங்டமில். அதுக்கு முன்னாடி நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா we are going to do one thing, right? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just a minute, yes. So உங்களை பாராட்டும் விதமாக சூப்பர் ஸ்டார்ஸ் உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன உங்கள் எல்லாத்தையும் பாராட்டுறதுக்காக நாளைக்கு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 21st May we are going to have a program. ஸோ நீங்கள் யாழினியன் சார் வந்து பார்க்கலாம். we will give you awards, நிறைய விஷயங்கள் உனக்கு கொடுக்க போகிறோம். ஸோ செலிப்ரேட்டட், லெட் அஸ் செலிப்ரேட்டட், நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஜாயின் டுகெதர், ஓகே, சூப்பரா, ரைட். அதே மாதிரி என்ன அப்படின்னா அடுத்து 27 May பார்த்தா அப்படின்னா கோயம்புத்தூர்லேயும் 29 மதுரையிலையும், மதுரைக்கு வா, நான் உன்னை பார்க்க வருவேன். ஸோ வி ஆல் கேன் ஜாயின் டுகெதர் ஃபார் தேட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து வி ஆல் கேன் செலிப்ரேட்டட். இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த சாப்டரை படிக்க போகிறோம், ரைட்டா? இந்த சாப்டர் அனிமல் கிங்டம். ஆல்ரெடி இந்த அனிமல் கிங்டமில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம், ரைட்டா? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம், அதை தான் நம்ம மெயினாக பார்த்தோம். எதுக்கு கிளாஸிஃபை பண்ணணும், ஜென்ரலாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் உயிருள்ள பொருட்களை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு. ஒன்று மொனீரா, அதுக்கப்புறம் ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியா, அனிமாலியா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இருக்கா, இதில் அனிமல்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இந்த சாப்டரில் கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போகிறோம், சரியா? அனிமல்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? ரைட். ஸோ அனிமல்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிங்டம், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் அனிமல் இருந்துச்சு. அனிமலுக்கு அப்புறம் என்ன, கிங்டம்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிங்டம்லேருந்து வரக்கூடியது தான் என்னது, ஃபைலம். ஃபைலமில் இருந்து கிளாஸ். இதுக்கு நம்ம ஒரு கரடியெலாம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? எஸ் சார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம பார்த்தோம், அதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். அடுத்து கிளாஸ். கிளாஸ்க்கு அப்புறம் என்னது, ஆர்டர். ஆர்டருக்கு அப்புறம் ஃபேமிலி. ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியதான் ஜீனஸ். ஜீனஸ்லேருந்து வரக்கூடியதான் ஸ்பீஷீஸ், ரைட்டா? இந்த ஆர்டரில் தான் என்னது நம்மளோட கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இருக்க ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மாணவர்களில் நீ வந்து ஒரு ஆள். அப்போ உனக்கு என்ன, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ எந்த மாவட்டத்தில் இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா லெவலில் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு நீ தமிழ்நாட்டில் இருக்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு பிரிஞ்சிருக்கும், கல்வி மாவட்டங்கள்னு பிரிஞ்சிருக்கும். அதில் எங்கே இருக்கீங்க, எந்த ஸ்கூலு, எந்த ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்னு தெரியும், எந்த செக்ஷன், அதில் உங்கள் ரோல் நம்பர் என்ன, அதில் உங்கள் பேர் என்ன, உங்கள் அட்மிஷன் நம்பர் என்ன. ஸோ இந்த மாதிரி வரமா. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. எதுக்கு அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, அப்போ எல்லாரையும் நம்ம மொத்தமாக சொல்லிட முடியாது. ஸோ அதனால தான் 9th ஸ்டாண்டர்ட். மனிதர்கள் எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அந்த மனுஷங்களே பிரிச்சிருக்கும். எப்படி பிரிச்சிருக்கும், இன்ஃபேன்ஸ் குழந்தைங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 2nd, 3rd, 4th, 5th பிரிச்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளே அடுத்த செக்ரிகேஷன்ஸ் ஸ்கூல் வைஸாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கா, அதுதான் இந்த கிளாஸிஃபிகேஷன். டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிமெட்ரி நம்ம பார்த்தோம். சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது பைலாட்ரல் சிமெட்ரி. நம்மளாம் இருக்கோமா, ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு வழியில் 2ஆக வெட்ட முடியும். ஈக்குவலாக வெட்டினோம் அப்படின்னா 2 பாதியாக வரப்போகுது. வேறு இந்த ஹைட்ரா மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி வேணால் வெட்டலாம். எந்த டைரெக்ஷனில் வெட்டினாலும் அவங்க ஒரே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. தட் இஸ் ரேடியல் த்ரூ த சென்டர். மையத்தின் வழியாக வெட்டப்படும் பொழுது அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க த்ரூ த சென்டர். தட் இஸ் ரேடியல் சிமெட்ரி. அடுத்து ஜெர்ம் லேயர் நம்ம பார்த்தோம். ஜெர்ம் லேயரில் இது நம்ம பார்த்தோம், ரைட்டா? சீலோமேட்ஸ், அதெல்லாம் ஜெர்ம் லேயரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா அதில் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்றலாம் பார்த்தோம். அடுத்து சீலோமை பொறுத்த வரைக்கும் ஏ சீலோம், சூடோ சீலோம், அடுத்து சீலோமேட். இது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to in depth. உள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to study each and every phylum. ஒவ்வொரு ஃபைலமாக நம்ம படிக்க போகிறோம், ரைட்டா? ரைட். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டா. இன்வெர்டிபிரேட்டா அப்படின்னா முதுகெலும்புகள் அற்றவை. முதுகெலும்பு இவங்களுக்கெல்லாம் இருக்காது. சூப்பரா, யார் யாருக்கெல்லாம் தெரியும், ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நான் வெயிட் பண்ணுறேன். முதுகெலும்பு இல்லாதவங்களாம் யார் யார் சொல்லுங்கள். எஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நம்ம வீடியோவை லைக் பண்ணலை அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள்.
எஸ் கம் ஆன் டூ இட். எஸ் யார் யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்வெர்டிபிரேட் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். பாம்பு சொல்லலாமா? ஆனால் பாம்புக்கு முதுகெலும்பு இருக்குது. ஸ்னேக் இஸ் அ வெர்டிபிரேட். வேறு யார்? புழுக்கள். வார்ம்ஸ் இருக்கா? வார்ம்ஸுக்கெல்லாம் முதுகெலும்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இந்த இன்வெர்டிபிரேட்டுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆள் பேர் ஃபைலம் போரிஃபெரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரானா என்னது? போர் ரீஃபெரா. ஸோ போரிஃபெரா அப்படின்னா உடலில் துளைகள் உள்ளவை, உடற்துறைகள். அதோட உடம்பு ஃபுல்லாக ஓட்டையாக புள்ளி 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 புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ஓட்டையாக இருக்கும். அந்த உடம்பு ஃபுல்லாக நிறைய ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்கள் உடம்பு ஃபுல்லாக என்னது? ஹோல்ஸ் மட்டும்தான். இது பல செல் உயிரி. அதுதான் முக்கியமான விஷயம். இட் இஸ் அ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நான் மொட்டைல். நான் மொட்டைல். மொட்டைல்னா என்னது? நான் மூவபிள். மூவபிள். ரைட்டா? மூவ்மெண்ட். மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்டு என்னது இதுக்கு கிடையாது, மூவ் ஆகாது, ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. அக்வாட்டிக் ஆர்கானிசம். காமனாக ஸ்பாஞ்ச். நீங்கள் பார்த்துருக்கீங்க கடல் கடையிலலாம் பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, பஞ்சுகள் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க போது. தி எக்ஸிபிட் செல்லுலார் கிரேட், அதாவது செல்ஸ், அது உடம்பு ஃபுல்லாக செல்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டதாக இருக்கும். பாடி இஸ் பெர்ஃபோரேட்டட். பெர்ஃபோரேஷன் அப்படின்னு நீங்கள் இனிமேல் எங்கெங்கெல்லாம் படிக்கிறியோ அங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய ஓட்டைகள் துளி துளியாக இருக்குது. யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா? யாராவது பார்த்துருக்கேன்? இந்த இருக்கு கீழே எக்ஸாம்பிள், இதை பார்த்துருக்கியா? நீ நிறைய டிவி ஷோஸ்லலாம் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்துருக்கலாம். புளுக் 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 புளுக்குன்னு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரைட்டா? அது அந்த ஓட்டைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆய்ஸ்டியா. முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். ரைட்டா? ஒரு 1 மார்க்கு. அதுக்கு பேர் என்னது? ஆய்ஸ்டியா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? பாரு என்னென்ன? வாட்டர், தண்ணி, என்டர் இன் டு த பாடி த்ரூ த ஆய்ஸ்டியா. ஆய்ஸ்டியா வழியாக தான் தண்ணி என்ன பண்ண போதான், உள்ளே போக போகுது. லீட்ஸ் டு த கெனால் சிஸ்டம். ரைட்டா? ரைட். ஓகே. வாட்டர் என்ன பண்ண போகுது, அது உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்க போது. தண்ணி இப்படி உள்ளே போயிட்டு போயிட்டு வரனால என்ன அப்படின்னா, அந்த தண்ணி வழியாக தான் ஃபுட்டும் ஆக்சிஜனும் போகுது. ஆக்சிஜன் தேவையில்லை உயிரோடு இருக்கிறதுக்கு, அப்படி தான் இருக்க போகுது. ரைட்டா? த பாடி வால் கண்டைன்ஸ் ஸ்பைக்யூல்ஸ். ஸ்பைக்யூல்ஸ்னால் சின்னதாக முள்ளு முள்ளாக புள்ளி புள்ளியாக இருக்கா? ரைட்? அந்த புல்லு புல்லாக முள் மாதிரி இருக்கா? இந்த ஸ்பைக்யூல்ஸ்னால தான் அதுக்கு ஒரு ஷேப்பே தெரியுது. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. வெறும் செல்லாக இருந்தால் என்னது கொல கொல கொலன்னு ஆடிக்கிட்டே இருக்குது, ஷேப்பே சொல்ல முடியும். இதுக்கு அதான் இருக்குது. விச் ஃபார்ம்ஸ் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம்வொர்க். இது பாருங்கள் இப்படி இப்படி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கா? இது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, இது இப்படி உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கு காரணம் ஸ்பைக்யூல். பசங்க எல்லாருமே இந்த ஆய்ஸ்டியாவையும் ஸ்பைக்யூல்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஆய்ஸ்டியா எதுக்கு? ஆய்ஸ்டியா எதுக்கு? சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். எஸ், நான் செக் பண்ணுறேன். ஆய்ஸ்டியா எதுக்கு? ஆய்ஸ்டியா எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம் யார் ரைட் ஆன்சர் சொல்கிறேன்னு. ஆய்ஸ்டியா எதுக்கு? ஆய்ஸ்டியா எதுக்கு? ஆய்ஸ்டியா வழியாக என்ன அப்படின்னா வாட்டர் உள்ளே போய்டும். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். சி, நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு இதுலேருந்து தெரியுது. ரைட்டா? ஆய்ஸ்டியா உள்ளுக்குள்ளே போயிட்டு போயிட்டு என்ன பண்ண போகுது, தண்ணி உள்ளே போயிட்டு போயிட்டு வர்றதுக்கும், ஃபுட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாம் உள்ளே போய்ட்டு இருக்கு, ஆக்சிஜன் சப்ளை எடுத்துக்கிறதுக்கு ஆய்ஸ்டியா ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் இந்த ஸ்பைக்யூல்ஸ், ஸ்பைக்யூல்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்பைக்யூல்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், அதோட உருவ அமைப்புக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ரீப்ரொடக்ஷன், இவங்க எப்படி குட்டி போட போகிறாங்க? போத் செக்ஷுவல் அண்ட் பைசெக்ஷுவல். செக்ஷுவலானது ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக இருக்கக்கூடியது, அது மூலமாகவும் அடுத்தடுத்து வரலாம். அடுத்து அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ், ரைட்? போத் ஏசெக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஏசெக்ஷுவல்னா என்னது? ஆண் பெண் உறுப்பு ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரே இதில் இருக்கும். ஒரு சில இதில், அதாவது ரெண்டுமே ஒரே இதில் இருக்க போது, அதாவது ஓவமும் சரி அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும். அதுலேயே என்னது சேர்ந்து அப்படியே ஹைட்ரா மாதிரி குட்டி போட்டு அப்படியே அதுலேருந்து பிஞ்சு வரும்ல, அந்த மாதிரியும் நடக்கலாம், இந்த மாதிரியும் நடக்கும். ரைட்டா? தனித்தனியாகவும் நடக்க போகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூப்ளெக்டலா, அதுக்கப்புறம் சைக்கிள், இது ரெண்டுமே தான் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் சீலன்ட்ரேட்டா. ரைட்டா? ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. ரைட்டா? கோலன்ட்ரேட்டா படிக்கக்கூடாது. இட் இஸ் சீலன்ட்ரேட்டா. ஃபைலம் சீலன்ட்ரேட்டா அல்லது நிடேரியா. வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் நிடேரியா. ரைட்டா? சியவுற்று நிடேரியா அப்படின்னு. ரைட்டா? இதுவும் என்ன அப்படின்னா நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதுவும் சீலன்ட்ரேட்டா, அக்வாட்டிக் ஆர்கானிசம். இதுவும் எங்கே தான் இருக்க போகுது?
தண்ணிக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்க போகுது. மோஸ்ட்டாக மெரைன்னது கடலில் தான் அதிகமாக கடலில் தான் காணப்பட போகுது. ஒரு சில ஃபியூ ஃப்ரெஷ் வாட்டர் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அந்த தண்ணி எப்பயுமே? ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லலாம் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னது? எதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லலாம்? எஸ் கமான், ஐ வில் கிவ் யூ 1 minute ஆஃப் டைம். இது சொல்லுங்கள், ஃப்ரெஷ் வாட்டர்லாம் யாரெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்க போகிறா? ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம், எஸ், வெரி குட். பாண்டு, அதுக்கப்புறம் லேக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, பாண்டு, லேக், இதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம? ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லலாம். ரைட்டா? இதெல்லாம் தான் என்னது நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? தே ஆர் ஆல் கால்ட் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ். ரைட்டா? தே ஆர் மல்டி செல்லுலார். இதுவும் என்னது? மல்டி செல்லுலார், பல செல் உயிரி அப்படின்னு சொல்ல போகிறோம். தே ஆர் ஆல்சோ மல்டி செல்லுலார். ரைட்டா? ரேடியல் சிமெட்ரி, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரேடியல் சிமெட்ரின்னு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ், அதாவது மையப்புள்ளி வழியாக, சென்டர் வழியாக நான் என்ன கட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு பாகத்தில் கட் பண்ணால் தான் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். இப்படி நான் என்னை கட் பண்ணேன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். மேலே 2 கை இருக்கும், கீழே 2 கால் இருக்கும். அப்போ வேறு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, இப்போ என் கை இப்படி இருக்கா, நான் இப்படி கட் பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரே மாதிரி, இந்த பக்கம் ஒரே மாதிரி, இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்குமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான் ரேடியல் சிமெட்ரி. அதுவும் எது வழியா? சென்டர் வழியாக அப்படி என்ன பண்ணுறீங்க நீங்கள் கட் பண்ணுறப்ப இருக்கக்கூடியது. ரைட்டா? தட் இஸ் ரேடியல் சிமெட்ரி வித் டிஷ்யூ கிரேட் அனிமல்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. போரிஃபெரா செல் அனிமல்ஸ், அது வந்து வெறும் செல் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சு? செல்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து திசுக்களாக மாறிடுச்சு. இட் பிகம்ஸ் டிஷ்யூ. நம்மளுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? டிஷ்யூ கிரேட் ஆர்கனைசேஷன். ரைட்டா? டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிடுச்சு. பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக் வித் 2 லேயர். பாடி வால்ஸ் 2 இருக்க போகுது. அவுட்டர் லேயர், எப்பயுமே அவுட்டர் லேயர் என்ன சொல்ல போகிறோம்? எக்டோடர்ம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னது? எண்டோடர்ம். செப்பரேட்டட் பை நான் செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? செல் கிடையாது, ஆனால் அது ஒரு மியூக்கஸ், ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் ஆனது. அதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலாம் குளுக்கு ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருக்கீங்க. சிம்பிளாக ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் சொல்ல போகிறோம். ரைட்டா? ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அந்த ஜெல்லி பேர் என்ன? முக்கியமான ஒன் வேர்ட், மீசோக்லியா. ரைட்டா? மீசோக்லியா. 1 மார்க்கு. மார்க் பண்ண. தட் இஸ் த 1 மார்க். மீசோக்லியா. இட் ஹாஸ் அ சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி கால்ட் சீலன்ட்ரன். ரைட்டா? இதுக்கு நடுவில் என்னது? ஒரு பெரிய கேவிட்டி இருக்கான். ரைட்டா? வித் மவுத் சரௌண்டட் பை ஷார்ட் டென்டக்கிள்ஸ். யாராவது வந்தால் புளக்குன்னு பிடிக்கணும்ல. டென்டக்கிள்ஸ்னால் குட்டியாக கை மாதிரி இருக்கக்கூடிய இப்படி நீடிக்கிட்டே இருக்கு. குளுக்கு இதில் இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், இங்கே பாரு, இதான் மவுத்னா இதுக்குள்ளே சின்னதாக டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கா? ரைட்? ஷார்ட். த டென்டக்கிள்ஸ் பியர் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால்ட் நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசைட்ஸ். அது டென்டக்கிள்ஸ்னால் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கல, கை மாதிரி உலக்குன்னு ஆடிட்டு இருக்கல, அந்த டென்டக்கிள்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசைட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா? தே ஆர் கால்ட் லைக் திஸ். ரைட்டா? நிடோபிளாஸ்ட் அல்லது நெமட்டோசைட் அப்படின்னு. ஓகேவா? ரைட். அடுத்து மெனி சீலண்ட் ரைட்டா எக்ஸிபிட்ஸ் பாலிமார்பிசம். நிறைய பேருக்கு என்ன இருக்குது? பாலிமார்பிசம் இருக்குது. நிறைய பேருக்கு என்னது? பாலிமார்பிசம், which is the variation in structure and function of individual of same species. They reproduce by both asexually and sexually. Right? Example, hydra and jellyfish. இதுக்கு என்னது எக்ஸாம்பிள்? ஹைட்ரா அல்லது ஜெல்லிஃபிஷ். 2 பேருமே என்ன பண்ண நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். அடுத்து ஃப்ளாட் வார்ம்ஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். என்னது இதுக்கு? ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாரு. ரைட்டா? தே ஆர் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். பைலேட்ரல் என்னது? இப்படி தான் 2ஆக தான் பிரிக்க முடியும். ரேடியல் சிமெட்ரி கிடையாது, பைலேட்ரல் சிமெட்ரி. புரிஞ்சுதா? பைலேட்ரல் சிமெட்ரி. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இது என்னது? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். அப்போ என்னது? ஏசிலோமேட். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா ஏசிலோமேட். வித்தவுட் பாடி கேவிட்டி. உள்ள கேவிட்டியே இருக்காது. இப்போ பார்ப்போம் நம்ம ஃப்ளாட் ஃபார்ம்ஸை பார்த்தா. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பாராசைட்டிக். பாராசைட் அப்படின்னா என்னது? ஒட்டுண்ணிகள். இவனுங்க தனியாக சாப்பாடு அவனாக உருவாக்கிலாம் சாப்பிட மாட்டான். வேறு யாராவது சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா அதை போய் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டைப்பூச்சிலாம். அட்டைப்பூச்சி இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. பாராசைட்ஸ் கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும். சாப்பாடு நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து என்ன பண்ண போகுது? அது எடுத்துக்க போகுது. ரைட்டா? பாராசைட்டிக் நேச்சர். பார்த்தியா? சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ்.
சக்கர்ஸ் உறிஞ்சிருது அல்லது ஹுக்ஸ் கொக்கி மாதிரி போட்டு. அனிமல் டு அட்டாச் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். ரைட்டா? எக்ஸ்கிரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல் கால் ஃப்ளேம் செல்ஸ். சாப்பிட்றது இது வழியாக சாப்பிட்றோம். ரைட்டா? இது பாரு இந்த இருக்கா, சாப்பிட்றது இது வந்து கொக்கி மாதிரி இருக்கும், போய் கொக்கி இது வந்து உறிஞ்சு குழாய் மாதிரி இப்படி போய் அட்டாச் ஆகி பூச்சு 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 பூச்சுக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி. ஆனால் வெளியே போகிறதுக்கு எக்ஸ்கிரீஷன் ஹேஸ் டு பி டன் லைக் த செல் கால் ஃப்ளேம் செல். எக்ஸ்கிரீஷன் எது வழியாக இருக்க போகுது? ஃப்ளேம் செல். 1 மார்க். மார்க் பண்ணு ஃப்ளேம் செல். ரைட்டா? தீஸ் வார்ம்ஸ் ஆர் ஹெர்மோஃபோரைட்ஸ் ஹேவிங் என்ன அப்படி ஹெர்மோஃபோரைட்ஸ்னால் என்னது? மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே இதில் இருக்க போகுது. ரைட்டா? ஹெர்மோஃபோரைட்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் a சிங்கிள் இண்டிவிஜுவல். ரெண்டுமே ஒரே ஆர்கானிசமில், அதாவது 2 ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்கட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே இதில் இருக்க போகுது. ரெண்டுமே என்ன பண்ண போகுது? ஒரே ஆர்கன், ஒரே இதில் ரெண்டுமே இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சரியா? ரெண்டுமே ஒரே இதில் இருக்க போகுது. ஓகேவா? சரியா? ரைட். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா 3 விஷயங்கள். இப்போ இந்த லெசனுக்குள்ளே குதிச்சுட்டோம். நம்ம கிங்டம்னா எப்படி இருக்கும், அனிமல் கிங்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்டேட் ஆகி நம்ம இப்போ ஒரு குட்டி பாட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறப்ப ஸ்கெலிமென்திஸ் ரவுண்ட் வார்ம்ஸ். நல்லா பார்த்தியா? ஃபஸ்ட்டு என்னது? வெறும் செல்களான ஒரு உயிரினத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? செல்லுக்கு அப்புறம் அதுலேருந்து திசுக்கள், வெறும் டிஷ்யூ மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட அப்டேட்டட் ஃபார்மு. இப்போ பாரு நாளைக்கெலாம் நல்லா உருண்டையாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஸோ உருண்டையாக இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பு இருக்கா? இப்போ வரைக்கும் எலும்புகளை பற்றி படிக்கவே இல்லை. இட் டஸ் நாட் ஹாவ் எனி போன்ஸ். ஸ்பெஷலாக வெர்டிபிரேட் அந்த மாதிரி வெர்டிபிரேட்னா அது முதுகெலும்பு உள்ளது கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம இன்வெர்டிபிரேட் தான் பார்த்துட்ருக்கோம். முதுகெலும்பு அல்லாத உயிரினங்களை தான் பார்த்துட்ருக்கோம். ரைட்டா? சூப்பர் குட், கிளியர், டன், சூப்பர் குட். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். ஸோ உனக்கு வேறு என்ன டவுட் இருக்குது, என்ன பண்ணணும், எப்படி படிக்கணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே என்ன பண்ணு? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. ஓகே, டடா, பபாய், see you, thank you.